தேனு, உன்கிட்ட இருந்து சந்தோஷமான வார்த்தையை கேட்கதான் அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டுன்னு சொல்லிடு. அது அம்மா, அது ஏய் தேனு தேனு, என்னம்மா இது? ஏன் பதட்டமாகற? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா ஆச்சு? என்னம்மா சொல்லு. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. வெக்கத்துல டென்ஷன் ஆயிட்டா போல. நான் இருக்கேன் தான் ஏதோ பேச கூச்சப்படுறா. நீ பேசு, நான் உள்ள இருக்கேன். ஏய், என்னம்மா இப்படி பதட்டப்படுற? அங்க ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா. பதட்டப்படாம இருமா, சொல்லுமா. ஏதாவது டென்ஷன் ஆனாதானே அக்காவுக்கு வாய் திக்கும். இப்ப ஏன் திக்கிறா? சாந்தி முகூர்த்தத்துல பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? தேனு சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? பதட்டப்படாம சொல்லு. சொல்லு தேனு. இல்லம்மா, ஆ, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எதுவும் யோசிக்காத. சரி. இங்க எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குமா? நிஜமாவா? அப்பாடா, இப்பதான் தேனி எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது பாரு, சீக்கிரமாவே ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்தி என்கிட்ட கொடுத்துரு. தேனு, இத பாரு, அந்த வீட்ல எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோ. மாப்பிளைய நல்லபடியா பாத்துக்கோ. எல்லா வேலையும் செய். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. மீனாட்சியும் இருக்கா, அவளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. எனக்கு தேன்கிட்ட பேசுற வரைக்கும் மனசு ஒரே பதட்டமாவே இருந்துச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இனிமே அவ நல்லபடியா அவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவா. எந்த பிரச்சனையும் இனிமே. ஏய், என்ன ஆச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. ஒன்னும் இல்லம்மா, உனக்கும் டைம் ஆச்சு, நீ வேலைக்கு போகணும்ல. நான் வேணா உன்னை ஆட்டோல ஏத்தி விடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ பாத்து போ. சரி, பாத்து போ. கண்டிப்பா அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரத்தில் யாரு? என்ன இந்த ஜிகர்தண்டா கால் பண்ணுது? கனவா? உண்மைதான். பாடுறா ஜிகர்தண்டா. ஹலோ ஜிகர்தண்டா, நான் நினைச்சேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு. ஆமா, என்னமோ உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல ஒரு ஃபீலிங். அது ஏதாவது அசிடிட்டியா இருக்கும். சுடு தண்ணியை குடி. அடடடடடா, என் மேல எம்புட்டு அக்கறை உனக்கு? ஆமா, உன் மேல அக்கறை படுறாங்க. கட்டு பேத்தாத. என்னம்மா நீ பாசமா போன பண்ணிட்டு இப்படி உருன்னு பேசுறிய? சும்மா லந்து பண்ணிட்டே இருக்காத. நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். நீ என்ன வேணாலும் பேசு, கேட்கறதுக்கு தானே இருக்கேன். நேர்ல பேசணும். அம்பிட்டு தானே, எங்கன்னு சொல்லு. வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் சும்மா சிட்டா பறந்து வரேன். சரி, சீக்கிரம் வா. எதுக்கு கூப்பிடுறா? அவளாவே கால் பண்றான்னா நம்ம ரூட் கிளியர் ஆகுது போலயே.
நீ எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுக்கு கூச்சப்படுற? சரி சரி, கூச்சமா தான் இருக்கும். இவ்வளவு நாள் திட்டியிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி கேட்கணும்னா உடனே வராதுல்ல. எப்படி கேட்கறதுக்கு? நாம ஃப்ரெண்ட்ஸா இல்லான்னு கேட்க தானே வர சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரிலேஷன் தான், ஆனா அதை விட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. நல்லா தான் கற்பனை பண்ற. நான் உன்னை அதுக்கு கூப்பிடல. அதுக்கு இல்லையா, அப்புறம் அதுக்கு? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? கேட்டா உண்மையை சொல்லுவியா? யாரு? ஜீவாவுக்கு எப்பவும் உண்மையை பேசிதான் பழக்கம். யாரு? உனக்கு. ஆ, நீ எப்படி உண்மையை பேசுவேன்னு எனக்கு தெரியுமே. யாரு? நல்லதுக்கு தான் பொய் சொல்லுவேனே தவிர மற்ற எதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த ஜீவா எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பான். உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. உங்க வீட்ல என் அக்கா சந்தோஷமா தான் இருக்காளா? என்ன திடீர்னு இப்படி கேட்குற? எனக்குள்ள ஏதோ தோணிட்டே இருக்கு. அவகிட்ட பேசும்போது கூட ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. மதினி ஏதாவது சொன்னாங்களா? அவ சந்தோஷமா இல்லைனாலும் அதை எங்ககிட்ட காட்டிக்க மாட்டா. ஆனா அவ பேசும்போது ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது. ஹலோ, சொல்லு மீனாட்சி. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின. அக்கா, நான் உன்னை கொஞ்சம் பார்க்கணும். ஏய், என்னாச்சு? நீ நேர்ல வா சொல்றேன். இன்னைக்கு ஆபீஸ் போலியா நீ? உன்னைய பார்த்துட்டு போறேன். இப்ப நம்ம எப்படி மீனாட்சி பார்க்க முடியும்? நீ தான் இந்த வீட்டுக்கு வர முடியாது. அது எனக்கு தெரியும். நீ உங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த கங்கையம்மன் கோவிலுக்கு வா. நான் அங்க வெயிட் பண்றேன். என்ன விஷயம்? நீ நேர்ல வா சொல்றேன். மீனாட்சி, வெளியில வந்தா பாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அவங்க பார்க்காத நேரமா பார்த்து வா. உடனே போயிடலாம். ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? அம்மாக்கெல்லாம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நான் வேற ஒரு விஷயமா பேசணும். நீ சீக்கிரமா வா. நீ வாக்கா, நான் சொல்றேன். கிளம்பி வா. சரி, நான் வரேன். ம்.